வணக்கம். ஒரு ஜாதகத்தில் உச்சம் பெற்ற கிரகங்கள் உச்ச பலனையும் நீச்சம் பெற்ற கிரகங்கள் நீச்ச பலனையும் தருவதில்லை. மாறாக சில உச்சம் பெற்ற கிரகங்களின் திசை நடக்கும் பொழுது ஏற்படக்கூடிய கிரக தோஷங்களை நிவர்த்தி செய்ய, அதாவது உச்சம் பெற்ற கிரகத்தோட திசை நடக்கிறப்ப அதில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலக. அப்போ வேதகன் அப்படின்னு நம்ம இங்கே சில கிரகங்களை குறிப்பிடுவது உண்டு. அப்போ ஒருவருக்கு சூரிய திசை நடைபெறும் காலத்தில், சூரிய திசை நடக்கிற காலத்தில் தொடர்ந்து யாருக்காவது வருடத்திற்கு 2 முறையோ 3 முறையோ நீங்கள் காலில் போட்டுக்கிற செருப்பை தானமாக கொடுத்தால் சூரிய திசையால் ஏற்படக்கூடிய சில சங்கடங்களை கழிய இது உங்களுக்கு பயன்படும். சந்திர திசை நடப்பவர்கள் குடையை தானமாக கொடுத்தாலும், செவ்வாய் திசை நடப்பவர்கள் உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளை தானமாக கொடுப்பதாலும், புதன் திசை நடப்பவர்கள் பால் தானமாக கொடுப்பதாலும், அடுத்தது குரு திசை நடைபெறும் காலங்களில் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் பாடப்புத்தகத்தை வாங்கி கொடுப்பதாலும், அடுத்தது சுக்கிர திசை நடைபெறும் காலங்களில் திருவிழாக்கள் வரும் காலம் பார்த்து குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ உங்கள் விருப்பத்திற்கேற்ற ஆடைகளை தானமாக கொடுப்பதும், சனி திசை நடைபெறும் காலங்களில் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய கணக்கு பாடத்திற்கு பயன்படுத்தக்கூடிய கால்குலேட்டர்கள், காம்பஸ் கருவிகள் இதை தானமாக கொடுப்பதாலும், ராகு கேது தோஷங்கள் விலக, அதாவது ராகு திசையோ கேது திசையோ நடைபெறும் காலங்களில் அவற்றால் ஏற்படக்கூடிய சில சங்கடங்கள் சில தோஷங்கள் களைய தோலினால் செய்யப்பட்ட ஆடைகள் தானமாக தரவும். அப்போ ஒவ்வொரு திசையும் நடைபெறும் பொழுது, அதாவது நான் சொல்கிறது உச்சம் பெறும் காலங்களில் இப்போ சொல்லக்கூடிய பொருட்களை நீங்கள் தானமாக கொடுப்பதால், நான் சொல்கிறது உச்சம் பெற்ற கிரகத்துக்கு தானம் செய்வதால் உச்சம் பெற்ற கிரகத்தால் ஏற்படக்கூடிய சில சங்கடங்கள் களையவே தானங்கள் குறிப்பிடப்படுகின்றன. நன்றி, வணக்கம்.